ஆகவே அந்த வகையில் புதிதாக முதல்வராக வெற்றி பெற்றிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். அதிமுக ஒரு பிரிவினர் ஆதரவு அளிச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு சாரார் அதுக்கு விமர்சனம் வந்திருக்கு, அதிமுகவிலேயே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தேர்தலுக்கு முன்னாடி என்டிஏ கடுமையாக எதிர்த்தார் அந்த நேரங்களில் முதல்வர். இப்போ இந்த நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பலமுறை எச்சரித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு அதிமுக நிலை என்ன ஆகும் என்று கவலையோடும் அக்கறையோடும் குறிப்பிட்டிருந்தார்கள். பாஜக மாநில கட்சிகளை அழித்தொழித்துவிட்டு அவர்கள் அந்த இடத்தில் வருவதற்கான முயற்சி செய்வார்கள். ஆகவே அதிமுக தங்களுடைய கட்சியை பாதுகாக்க வேண்டும், தேர்தலுக்கு பிறகு அவர்கள் காணாமல் போவார்கள் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அக்கறையோடு தான் அவர்கள் எச்சரித்திருந்தார்கள். அதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் அதிமுக பாஜகவினுடைய பிடியிலிருந்து, பாஜகவினுடைய அழுத்தத்திலிருந்து அவர்கள் தங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இப்போதும் அக்கறையோடு வேண்டுகிறோம். எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொருத்தோட மின்கூடிய அளவுக்கு பேரம் நடந்திருக்கு, எக்ஸ்சேஞ்ச் நிறைய நடந்திருக்கு. அவரு முதல்வர் அவர்கள் அது உள்ளேயே பதில் சொல்லியிருக்கிறாங்க. குதிரை பேரம் நடக்கவில்லை, குதிரை வேகத்தில் இந்த அரசு செயல்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நாம் அதை சொல்லலாம். இல்ல அதான் போக போக நம்ம அதை தெரியும். அவரு முதல்வர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு முதல்வர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அது எந்த அடிப்படையில் எவ்வளவு வேகமா போகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் 4 நாள்ல பல நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பேரவையில பேசுறாங்க. ஆனா ரத்தன் பண்டிட் எதிர்ப்பு கடுமையா இருந்தது, நீங்க உட்பட எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. ஆனா இன்னைக்கு முதல்வர் இதுக்கு ஒரு உறுதியான முடிவு பற்றி பேரவையில பேசவே இல்லை. அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு தொடர்ந்து நாங்கள் சொல்றோம், அந்த மாதிரி ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கு ஒரு தனி சட்டம் அல்லது சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். மகாராஷ்டிராவில், ராஜஸ்தானில் இதற்கான சிறப்பு சட்டங்கள் இருக்கு. அது இளைஞர்களை, பல்வேறு குடும்பங்களை அழித்து வருகிறது. அதுவும் ஒரு சூதாட்டம் மாதிரி தான், மூட நம்பிக்கை. ஆக அதிலிருந்து இளைஞர்களை, குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்கின்றது, தமிழ்நாடு அரசுக்கு இருக்கின்றது. ஆகவேதான் இந்த ஜோதிடம் நியமிப்பது, அரசு பதவி கொடுத்திருப்பது என்பது அது மிக மோசமான முன்னுதாரணம் என்கிற அடிப்படையில் தான் நான் சட்டப்பேரவையில் பேசும்பொழுது இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறேன். ஆகவே தமிழ்நாடு அரசு அதை திரும்ப பெற வேண்டும், மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கான ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அத்தோடு நாங்கள் நீண்ட காலமாக இடதுசாரிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த அரசில் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய KN பாட்ஷா முன்னாள் நீதியரசர் அவர்களுடைய தலைமையில் ஆணையம் போடப்பட்டது. அந்த ஆணையம் அதனுடைய அறிக்கையை பெற்று உடனடியாக இந்த சட்டம் இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை அதான் அது நாங்கள் ஏற்கனவே இந்த நிலைப்பாடு தான், விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு அதுதான், நீட்டு ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதை அரசு நீட்டிலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்று நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். அவர்கிட்ட தான் கேட்கணும். எல்லாமே தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார்கள், அறிவிப்பார்கள். அதுக்காக நாங்கள்